வெல்கம் டு சேலம் குனிதாஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பவுமே நம்ம பிரியாணிக்கு என்ன போடுவோம்? வெங்காயம், தக்காளி, மசாலாஸ் போடுவோம். இன்னைக்கு நம்ம இந்த பிரியாணியை நம்ம ஒரு ராயல் டேஸ்ட்டில் கொண்டு வரதுக்காக நம்ம ரோஸ் எசன்ஸ், ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சு நம்ம இந்த பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணி நல்ல ராயல் டேஸ்ட்டில் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து பிரியாணினா நம்ம வீட்டு பிரியாணி இப்படி தானே இருக்கும் அப்படின்னு போர் அடிக்காமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பிரியாணி செய்கிறப்போ நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம செய்கிறப்ப வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நாமளும் ஒரு நல்ல சூப்பரான பிரியாணி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அந்த பிரியாணியை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டா போர் அடிச்சிடும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு புதுவிதமான பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்ப்போங்க. நாம் இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 10 முந்திரி, 7-8 பாதாம், கொஞ்சமாக புதினா, இது கூடவே நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட அத்தன்டிக் பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் 1/2 கிலோ சீரக சம்பா 600 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 ஏலக்காய், இதையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இது தேங்காய் தண்ணி இருந்ததுங்க, அதை ஊற்றி அரைக்கிறேன். நமக்கு அந்த பேஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 600 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன், அது கூட நாம் இந்த அரைச்ச பேஸ்ட், 1/4 கப் அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி, கூடவே கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சாஃப்ட்னஸை கொடுக்கும் சிக்கனுக்கு. ஸ்டவ்வில் பிரியாணி செய்கிற பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2-3 பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதை எண்ணெயோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளி, நல்லா பழுத்ததாக இருக்கட்டும். அது பெருசாக 1 இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் 1 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம ரோஸ் எசன்ஸ் சும்மா ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ பிரியாணி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம இது கூட ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பெட்டல்ஸ் இருந்தாலும் சரி, நல்லா காஞ்சது இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த படியில் 1/4 படி போட்டிருக்கேன். 2 படி தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பீட்ரூட் இருந்தால் அதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக. இப்போ கொதிக்குது தண்ணி. இதில் நம்ம நல்லா 1/2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்ச சீரக சம்பா ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். இது 3/4 பதத்துக்கு வெந்ததும் நம்ம தம் வச்சுக்கலாங்க. இப்போது நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸை தூவிட்டு இப்போ நம்ம தம் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு அயன் தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடானதும் அதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நல்லா வெயிட்டான ஒரு பாத்திரத்தையோ இல்லை கல்லோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். தம் வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் தம் வச்சிடலாம். கரெக்டாக செட் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணியில் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு டெம்டிங்காக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ஸ்மெல்லு நமக்கு பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்மெல்லோடு இருக்கும். இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அளவுகளை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எந்த ஸ்டார் ஹோட்டலில் வாங்கினது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்குங்க இந்த பிரியாணி.
நமக்கு இன்னும் கூட கலர் வேணும் அப்படின்னா நம்ம பீட்ரூட் ஜூஸை கூடயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. இந்த மாதிரி ஒரு பிரியாணி வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.